வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம டே 47ஓட டெய்லியும் 15 தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸோட மீனிங்ஸ் வந்து கரெக்டாக புரியும். ஓகே, இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. They told me to give this to you. They அப்படின்னா அவங்க, told அப்படின்னா சொன்னாங்க, me அப்படின்னா என்கிட்ட, to give this அப்படின்னா இதை கொடுக்க, to you அப்படின்னா உன்கிட்ட. They told me to give this to you. அடுத்த சென்டென்ஸ், ஏன்னு உனக்கு தெரியுமா? Do you know why? Do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா? Why அப்படின்னா ஏன்னு. Do you know why? மூணாவது சென்டென்ஸ், நீ சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன். I did as you said. I அப்படின்னா நான், did அப்படின்னா செஞ்சேன், as you said அப்படின்னா நீ சொன்ன மாதிரி தான். I did as you said. அடுத்த சென்டென்ஸ், நான் எத்தனை மணிக்கு வரணும்? At what time should I come? At what time அப்படின்னா எத்தனை மணிக்கு, should I come அப்படின்னா நான் வரணும். At what time should I come? அடுத்த சென்டென்ஸ், அவ வரமாட்டா. She will not come. இதில் she அப்படிங்கிறது அவ, will not come அப்படின்னா வரமாட்டா. come அப்படிங்கிறது வர்றது, will not அப்படிங்கிறது மாட்டா, வரமாட்டா. she will not come. அடுத்த சென்டென்ஸ், நீ அவனை எங்கேயாச்சும் பார்த்தியா? have you seen him anywhere? have you seen அப்படின்னா நீ பார்த்தியா, him அப்படின்னா அவனை, anywhere அப்படின்னா எங்கேயாச்சும். have you seen him anywhere? அடுத்த சென்டென்ஸ், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. be quiet for a while. be அப்படின்னா இரு, quiet அப்படின்னா அமைதியா, for a while அப்படின்னா கொஞ்ச நேரம். be quiet for a while. அடுத்த சென்டென்ஸ், நான் ஏன் அவனை திட்ட போறேன்? why would I scold him? why அப்படின்னா ஏன், would I scold அப்படின்னா நான் திட்ட போகிறேன், him அப்படின்னா அவனை. why would I scold him? அடுத்த சென்டென்ஸ், எனக்கு தெரியும், அவன் இதை பற்றி சொன்னான். I know. he told me about it. I know அப்படின்னா எனக்கு தெரியும், he told me அப்படின்னா என்கிட்ட அவன் சொன்னான், about it அப்படின்னா இதை பற்றி. I know he told me about it. அடுத்தது, நானும் உங்கள் அக்காவும் ஒரே காலேஜில் ஒன்றா படித்தோம். your sister and me studied together in a same college. இதில் your sister அப்படின்னா உங்கள் அக்கா, me அப்படின்னா நான், studied together அப்படின்னா ஒன்றா படித்தோம், in a same college அப்படின்னா ஒரே காலேஜில். your sister and me studied together in a same college. அடுத்த சென்டென்ஸ், நீ இப்போ கண்டிப்பாக அங்கே போகணுமா? do you really want to go there now? do you really want to go அப்படின்னா நீ கண்டிப்பாக போகணுமா, there அப்படின்னா அங்கே, now அப்படின்னா இப்போ. do you really want to go there now? அடுத்த சென்டென்ஸ், உனக்கு நீச்சல் அடிக்க யார் சொல்லி கொடுத்தா? who taught you to swim? who அப்படின்னா யாரு, taught you அப்படின்னா உனக்கு சொல்லி கொடுத்தா, to swim அப்படின்னா நீச்சல் அடிக்க. who taught you to swim? அடுத்த சென்டென்ஸ், நான் இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். I will be there in 10 minutes. I will be அப்படின்னா நான் இருப்பேன், there அப்படின்னா அங்கே, in 10 minutes அப்படின்னா இன்னும் 10 நிமிஷத்தில்.
I will be there in 10 minutes. அடுத்த சென்டென்ஸ், நாம ஒரே கலர் ட்ரெஸ் போடுவோம். We will wear same color dress. We will wear அப்படின்னா நாம போடுவோம். சேம் கலர் ட்ரெஸ் அப்படின்னா ஒரே கலர் ட்ரெஸ். வியர் அப்படின்னா ட்ரெஸ்ஸை போடுறது. We will wear same color dress. அடுத்த கடைசி சென்டென்ஸ், எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லு. Feel free to say anything. Feel free அப்படின்னா தயங்காம, to say அப்படின்னா சொல்லு, anything அப்படின்னா எதுவாக இருந்தாலும். Feel free to say anything. அவ்வளோதான், Day 47 completed. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்ம மீனிங்ஸோட பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.